வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கூடுதலாக நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஏன் நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, அதோடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கலாம். அதனால் இந்த மாதிரி நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெறுவதில் நமக்கு ஏதாவது மந்தம் ஏற்படலாம். எனவே ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்ற தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்குது. ஆனால் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம். இரும்புச்சத்து குறைபாடால் தான் நமக்கு ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும். ஸோ இப்போ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும்போது இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் உங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறும். இதன் மூலமாக அனீமியா உங்களுக்கு வரவே வராது. அந்த பிரச்சனையை வந்து குணப்படுத்தி கொள்ளலாம். சருமம் பொலிவு பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேல்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை பெற செய்யக்கூடிய, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இது தோலுக்கு அதிக பளபளப்பை கொடுக்கும். ஸோ மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சருமம் பொலிவு பெறுவதற்கு இந்த வகையில் ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். உடலுக்கு வலு சேர்க்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்பில் வந்து அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது அதிக அளவு உண்பவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்கும். ஸோ உங்களுடைய உடல் ரொம்ப பலவீனமான உடலாக இருக்குது அப்படின்னா அதை பலம் பெற வைக்கிறதுக்கு, எலும்புகள், நரம்புகள், தசைகளை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடலாம். உங்களுக்கு ஒரு விதமான எனர்ஜி, ஆற்றலை கொடுத்து உடலை வந்து வலுவாக வைத்துவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக உண்பவர்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகம் ஏற்படுவது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றது, கொழுப்புகள், கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அந்த உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய உடலில் வந்து நிறைய தீமைகள் ஏற்பட்டிருக்கு, இதய ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடுங்க. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. எனவே நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டு இதயத்திற்கு ரத்தம் மிக சிறப்பான அளவில் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ஸோ அதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் அடைவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பிபி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்து இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து அது மேம்படும். இப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பு மலச்சிக்கலை உங்களுக்கு வந்து குணப்படுத்தி அந்த பிரச்சனையை மீண்டும் வராமல் தரும். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் சாப்பிட்றதால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது. குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள், இது எல்லாமே உடலுக்கு மோசமானது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகமாக இருக்குது. எனவே நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். சீரற்ற குடல் இயக்கம், செரிமானம் சார்ந்த பிரச்சனை, தீராத மலச்சிக்கல்லாம் இருக்கும்போது நாள்தோறும் தினமும் நீங்கள் 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும்.
கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. தினமும் நீங்கள் அளவு தெரியல அப்படின்னா 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளையாவது சாப்பிடுங்க. நீங்கள் 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக உங்களுடைய ரத்த நாளங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை ஊற வைத்த பாதாம் பருப்பு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் ஊற வைத்த பாதாம் பருப்பு கூடாமல் பார்த்துக்கொள்ளும். அதனால் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இல்லை. அதனால் நீங்கள் உடல் எடையை குறைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்கள் பட்னி கிடக்காதீங்க. பட்னி கிடக்கிறத தவிர்த்துட்டு அப்பப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிற்கிடையே ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் சில ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோல்லவே இருக்கும். ஸோ உடல் எடையை குறைத்துக் கொள்வதற்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பல பேரினுடைய ஆசையாக இருக்கிறது தான். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நமக்கு வந்து தரவே தராது. இப்போ இனி உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய முக சுருக்கங்களை போக்குவதற்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை போதும். இதன் மூலமாகவே உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். இல்லை அப்படின்னா பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். சருமமும் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிட்டாலும் உள்ளிருந்து உங்களுடைய சருமம் அழகாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு சருமத்தை மசாஜ் பண்ணும்போது சருமம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தோல் சுருக்கமெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசு அடைந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் வருவதை தவிர்ப்பதில் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இப்போ நம்ம வயசானவங்களுக்கெல்லாம் ஊற வைத்த பாதாம் பருப்பை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு கொடுக்கும்போது மூளை அவங்களுக்கு பலமாக இருக்கும். ஓரளவு ஞாபக மறதி அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இப்போது இளம் வயதிலிருந்தே ஊற வைத்த பாதாம் பருப்பை முறையாக சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலம் தான். இந்த அமினோ அமிலம் தான் நமக்கு மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்து இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எனவே ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கிறதால சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். எதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி, ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை நமக்கு வந்து கிடைக்கும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது. ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து உண்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்குது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையெல்லாம் போயிடும். ஸோ அதனால் தலைமுடி வேர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உள்ளிருந்து தலைமுடியினுடைய வேர்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங்காக ஆக்கி கருகருவென்று அடர்த்தியான தலைமுடி வளர வருவதற்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்தானது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 100 கிராம் ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் 58% கொழுப்பு சத்து இருக்குது. ஆனாலும் இது நல்ல கொழுப்பு சத்து அப்படின்றதால இதன் மூலமாக நமக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும். இதனால் இதய நோய் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 5 நாட்கள் தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் வந்து 50% குறையும். ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் நல்ல கொழுப்பு தான் அப்படின்றதால அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எப்போதுமே கெட்டதை வந்து உங்களுக்கு விளைவிக்காது. நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை ஊற வைத்த பாதாம் பருப்பு கொடுக்குது. ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே ஊற வைத்த பாதாம் பருப்பு தீர்க்கிறது. மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, இரத்த சோகை, ஆண்மை குறைவு போன்ற பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி அந்த பிரச்சனைகள் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் ஒருவேளை உங்களுக்கு அதிகரிக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.